Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்பர் 1 செக்ஷனில் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மிக்சட் கலெக்ஷன்லையுமே நிறைய மெட்டீரியலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே யூனிக்காக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து சில மெட்டீரியல்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். சம்மருக்குன்னு ஸ்பெஷல் சாரீஸ்லாம் வந்திருக்கோம். வெட்டிங் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஸ்பெஷல் சாரீஸ் இது எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது கலெக்ஷன். நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வியர் பண்ணுவோம்ல, டெய்லி வியர், ரெகுலர் வியரில், ஆஃபீஸ் வியரில் ஆரம்பித்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் வியர் வரைக்கும் எல்லா சாரியுமே கவர் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 1 செக்ஷனில் மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாமே வந்திருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு, நியூ டிசைன்ஸ் மெட்டீரியல்ஸில் எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டேஸில் அந்த 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே ரீச் ஆகிடும். இஃப் சப்போஸ் வந்து இப்போ நான் நார்மலாக ஒரு ஷிப்பிங் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் வந்து ப்ரொசீட் பண்ணிடுறேன். ஏன்னா இது நான் காமன் இன்ஃபர்மேஷன் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம எல்லா சாரீக்கும் வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். அதனால் ப்ரைஸ் பற்றின என்கொயரி மட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட்டே ப்ரைஸோட தான் ஷேர் பண்ணுறாங்க நிறைய கஸ்டமர்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. அது எதனாலன்னு எனக்கும் தெரியலை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் அவைலபிளான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அகெயின் நான் வந்து என்ன பிளேஸ் ஷிப்பிங் அப்படின்றத கேட்டுருவேன். ஷிப்பிங் பிளேஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னா 50 rupees ஷிப்பிங் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஷிப்பிங் காஸ்ட் மாறும். அதனால் நீங்கள் வந்து என்ன பிளேஸ் ஷிப்பிங் அப்படின்னு நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் நான் சொல்லிடுவேன். ஸோ அப்போ வந்து சாரீ ப்ரைஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஆட் பண்ணி டோட்டலாக என்ன வருதோ அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். பேமெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரையும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்குள்ளேயே எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றி சொல்லியிருப்போம், ஃபோட்டோகிராஃபி லைட்னிங் பற்றி சொல்லியிருப்போம், வாஷபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி காமனாக சொல்லியிருப்போம். இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து ஜிபேயில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் பே பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்து வந்து ஜிபேயில் ஸ்கேனர் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே பேமெண்ட் டீட்டெயிலோடு அப்படியே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இதில் நீங்கள் எந்த மோடில் வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ டேஸில் டெலிவரி டைம் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து நார்மலாக வந்து நிறைய சாரீஸ்க்கு 3 ஒர்க்கிங் டேஸாக, ஒரு சில சாரீ வந்து ஸ்டாக் அவுட் ஆகிட்டு யூனிட் டிஸ்பேச் அப்படின்னா 4 to 5 ஒர்க்கிங் டேஸ், இல்லை அப்படின்னா டயபிள் சாரீ அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 to 8 ஒர்க்கிங் டேஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி டயபிள் சாரீஸ் அப்படின்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்து வீடியோலேயே சொல்லிடுவோம். அப்படி இல்லாமல் கஸ்டமர் கேட்கும் போது இது டயபிள் சாரீ இவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் ஓகேன்னா ஆர்டர் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க அப்படின்றத ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர். ஸோ இப்போ நம்ம 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நார்மல் டைமில் வந்து ரீச் ஆகிடும். 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே ரீச் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகலாம். இப்போ 3 ஒர்க்கிங் டேஸ் 4 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே வரலைன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம என்னன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது வந்து நார்மலாக வந்து தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரிலாம் டைம் வரும்போது நல்லா பெரிய பிக் அக்கேஷன்ஸ் இதெல்லாம். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறது ஒரு 5 to 7 ஒர்க்கிங் டேஸ் கூட ஆகலாம். இருந்தாலுமே உங்களுக்கு 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றத 5 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் அதுக்குள்ளே வரலைன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கும் போது அந்த ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரி டைம்லலாம் கொரியர் கண்டிப்பாக டிலே ஆகும். அப்புறம் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், சீசன் இந்த மாதிரி ரெயின் டைம் இந்த மாதிரி டைமில் சேஞ்சஸ் ஆகும். அப்போ நீங்கள் 3 ஒர்க்கிங் டேஸ் தானே சொன்னீங்க, இன்னும் வரலை அப்படின்னு கஸ்டமர்ஸ் வந்து சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். நார்மல் டைமில் 3னா 3க்குள்ளேயே உங்களுக்கு ரீச் ஆகிடும்.
அது வந்து ஷியோராக சொல்லிடும். ஆனால் நீங்கள் 1 டே கூட எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணிவிட்டு வரலைன்னா 4th டே எண்டில் நீங்கள் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இது நார்மலாக வந்து காமனாக இருக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ் கூட டிலே ஆகி வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தீபாவளி டைம்லலாம் நிறைய நான் வந்து ரஷ்அப் பண்ணுறது அதுக்கு தான். தீபாவளிக்கு 20 டேஸ் பிஃபோரே ஆர்டர் வந்து ஃபுல்லாகவே பண்ணிவிடுங்க. ஏன்னா நார்மலாக 20 டேஸ் பிஃபோர் நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து 7 ஒர்க்கிங் டேஸ் கூட ஆகியிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே போய் சேர்கிறதுக்கு. ஏன்னா அப்போ நிறைய பார்சல் சாரீஸ் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் போகிறதுனால கொரியரால் டெலிவர் பண்ண முடியாமல் ரஷ்அப் பண்ணுற முடியல அவங்களால. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிலே இருக்கும். இஃப் சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஏரியாவுக்கு போயிடும். பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு டெலிவரி பர்சன் தான் இருக்காங்க அப்படின்னா கஸ்டமரோட டெஸ்டினேஷன் ஏரியாவுக்கு போயிடும். ஆனால் அந்த பார்சல் அப்படியே இன்னைக்கு வந்து பார்சலை நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை நாளான்னைக்கு பண்ணிக்கலாம். நிறைய பார்சல் இருக்கும் போது அவங்களால எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில். அப்போது டெஸ்டினேஷன் டெலிவரி ஏரியாவுக்கு போகி கூட 1 or 2 டேஸ் டிலே ஆகி கூட உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். எஸ்டர்டே ஒரு கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பார்சல் வந்து 15th அன்னைக்கே வந்து 15th ஏப்ரலே வந்து அவங்களோட டெஸ்டினேஷன் டெலிவரி ஏரியாவுக்கு போயிடுச்சு. இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன் டைமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த கொரியர் வந்து 3 டேஸாக வந்து அவுட் ஃபார் டெலிவரின்னு போட்டு ஹோல்டிங் அப்படின்னு. அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் கொரியர் ஏரியாவில் வந்து அந்த ஏரியாவில் வந்து டெலிவரி பர்சன் வந்து அவைலபிளில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு பார்சல் அது வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்தந்த ஏரியாவில் உள்ள இப்போது ஒரு சில ஏரியாவில் வந்து டோட்டலாகவே வந்து அந்த கொரியர் நேம்லேயே ஃபுல்லாக இயங்கும். ஒரு சில ஏரியாவில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி அவங்க ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் ஷாப் மாதிரியோ, ஜெராக்ஸ் கடை மாதிரியோ, இல்லைனா வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரியோ ஆல்ரெடி ஏதாவது வச்சிருப்பாங்க. அந்த ஏரியாவில் கொரியர் சர்வீஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துலாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டலாம் டெலிவரி பர்சன் வச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆள் இல்லை அவங்களே அந்த ஷாப் வச்சிருக்கவங்களே வந்து ஈவினிங் டைமில் போய் டெலிவர் பண்ணிக்கலாம், இல்லை மார்னிங் ஒரு 1 or 2 hours மட்டும் ஒதுக்கி டெலிவர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து அனுப்புகிற எங்கள் மேலே மிஸ்டேக் கிடையாது. கொரியர் அந்தந்த எந்தெந்த ஏரியாவில் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு சில பர்டிகுலர் கொரியர் வந்து வில்லேஜ், இப்போது டவுன் நல்லா வந்து சிட்டி அப்படின்னா எல்லா கொரியர் சர்வீஸுமே மோஸ்ட்லி போயிடும். இப்போ சப்போஸ் வந்து வில்லேஜ் சைடாக இருக்குது, எங்களுக்கு இந்த கொரியர்லாம் வராது அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு இப்போ நார்மலாக நம்ம வந்து எஸ்டி அப்படி இல்லைன்னா சில இது ப்ரொஃபஷனல் ஒரு சில டைம் வந்து டிடிடிசி கொரியர், ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் இந்த மாதிரிலாம் போடுவோம். ஆனால் வந்து நீங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த கொரியர் எல்லாமே வராது, நீங்கள் இந்தியா போஸ்ட்டில் போடுங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட்டில் போட்டுருவோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து எங்களுக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக கொரியர் சர்வீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அட்ரஸ் கூட வந்து இந்த கொரியரில் போடுங்க அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ வந்து எந்தெந்த ஏரியாவில் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது, அங்கே இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, செல்லரை வந்து நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக சொல்லிக்கிறோம். இப்படி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற ப்ரொசீஜர். இப்படின்னா தான் உங்களுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்மூத்தாக நம்ம செல்லருக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி இடையில ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்றத தான் வந்து இந்த இதில் நம்ம சொல்கிறோம். இதனால் யாரும் எந்த விதத்திலும் தப்பாக இவங்க வந்து கொஞ்சம் ரூடாக சொல்கிறாங்க அது கிடையாது. உங்களுக்கும் சீக்கிரமாக அந்த பார்சல் வரணும், எங்களுக்கும் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை. இப்போ உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வரலைன்னு மட்டும்தான் சொல்லுவீங்க. ஸோ நியர்பை ஏதாவது கொரியர் சர்வீஸில் கேட்க முடிஞ்சால் கேட்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் எங்களுக்கும் வந்து பர்டிகுலர் ஏரியாவோட பிரான்ச்சில் உள்ள கான்டாக்ட் நம்பர்லாம் கிடைக்காது. எப்படின்னா இப்போ ஒரு புக் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே 300-400+ பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நம்ம போடுறோம். எல்லாத்தோட பிரான்ச்சோட கான்டாக்ட் நம்பருக்கும் நம்ம கிட்ட இருக்காது. அது வந்து பாசிபிள் கிடையாது. நீங்கள் ஒரு புக்கிங் ஆஃபீஸ்லேயே கேட்டால் கூட அந்த கான்டாக்ட் நம்பர் கிடைக்காது. பட் ஒவ்வொரு ஏரியாவோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் வந்து காமனாக வந்து கஸ்டமர் கேரில் தான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அது என்னன்றதை ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால தான் நார்மலாக நீங்கள் அதை வந்து ஒரு வில்லேஜ் எங்களுக்கு
கொரியரே வராது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு வில்லேஜ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லிடலாம். இந்தியா போஸ்ட்டில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இதுதான் ஒரு காமன். எவ்வளோ வில்லேஜாக இருந்தாலும் இந்தியா போஸ்ட்டு போயிடும். அதுக்காக தான் ஒரு சில இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்டி கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்கும். ஆனால் வந்து அவங்களோட முன்னாடி ஏரியாவில் உள்ள வந்து பிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியுமே ஒரு சிலரால் சரி டெய்லி அவங்க வீட்டில் வந்து யாராவது ஜென்ட்ஸ் வெளியில் போகிறாங்க, இல்லை அந்த லேடிஸ் அவங்களே வந்து வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலைனா பிக்கப் பண்ணிப்பாங்க. மிச்சப்படி அவங்களால பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து ஹோம் டெலிவரி தானே போட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியாது இந்த ஏரியாவில் கிடையாது அப்படின்றது. அதனால நீங்கள் காமனாக எனக்கு கொரியரே வராது, எஸ்டி கொரியர் சர்வீஸ் கூட எனக்கு வராது, நாங்கள் தான் போய் வாங்கிக்கிடும், ஆஃபீஸ் டெலிவரி தான் வாங்கிக்க சொல்லுவாங்க அப்படின்றவங்களாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் இந்தியா போஸ்ட் அரேஞ்ச் பண்ணி போட்டுருவோம். ஸோ அதுக்காக தான் இதை இவ்வளோ தூரம் நம்ம அழுத்தி சொல்கிறோம். இதை வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க தேவையே கிடையாது. உங்களுக்கும் எந்த கஷ்டமோ அதை பற்றி டென்ஷனாக இருக்கும். பே பண்ணோமே இவ்வளோ நாளில் வரலையே பாரு, இவ்வளோ ஹோல்டலே இருக்கே, இந்த பார்சல் வருமா வராதா அப்படின்னு அந்த டென்ஷன் உங்களுக்கும் இருக்கக்கூடாது. எங்களுக்கும் இந்த கஸ்டமருக்கு போய் சேரலையே, இந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்ற அந்த டென்ஷன் இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால தான் ஒரு ஸ்மூத்தாக வந்து ஒரு உங்களுக்கு என்ன ஏரியாவில் இருக்கோ அப்படின்றத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது தகுந்த மாதிரி. இப்போ சிட்டி அப்படின்னா எல்லா சர்வீஸுமே இருக்கும், எல்லா சர்வீஸுமே வந்து சேர்ந்துடும். அதனால நீங்களாம் எந்த ஒரு டென்ஷனும் ஏற்படுத்திக்க வேணாம். உங்களுக்குலாம் நார்மலாக உங்களுக்கு சிட்டி எல்லா கொரியர் சர்வீஸும் வரும் அப்படின்னா நீங்கள் மென்ஷன்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, போடுற சர்வீஸில் போட்டுருவோம், உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த 5 இயர்ஸில் வந்து ஒரு 80% வந்து கொரியர் சர்வீஸில் பெருசாக எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஒரு 20% ஆனால் ஒரு சில டைம் வந்து ஒரு சில ஏரியாவில் போகாமல் ஒரு சில ஏரியாவில் வந்து நான் சர்வீஸபிள்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கஸ்டமர் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து தான் அவங்க சொல்லி தான் ஆகணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கொரியர் பற்றின நார்மலாக காமனான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரை நம்ம 2ல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எப்போவும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு டெய்லி வியரில் ஆரம்பித்து ஒரு ஸ்டார் ஜார்ஜெட்டோ ஃபங்க்ஷன் வேருக்கு போடுற மாதிரியோ, இல்லை ரங்கோலி ஜார்ஜெட்டோ, ஃபெண்டி சிஃபானோ, இல்லை வந்து மைசூர் சிஃபான், மைசூர் ஜார்ஜெட்டு, காதி ஜார்ஜெட்டு, பனாரசி ஜார்ஜெட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டு அப்படின்னாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம டெய்லி கவர் பண்ணுறோம். டெய்லி வீடியோஸில் அதுன்னு கிடையாது, நிறைய சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வந்து கவர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3 செக்ஷனில் 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த மெட்டீரியல் என்ன வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம்.
இப்போது நம்ம 2ல சிஃபான் அண்ட் ஜார்ஜட் சாரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஆன்டிக் விவிங் கொடுத்த மாதிரி இருக்கிற ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோவில் எண்டு வந்தாச்சு. நம்பர் 3 5 மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து துஷர் சில்க் சாரி. இதில் வந்து இந்த மேங்கோ போட்டிருக்கிறதுலேயே உள்ளுக்குள்ளேயும் மேங்கோ புட்டாஸ் வர மாதிரி இருக்கும். நம்ம மேங்கோ போட்டிருக்கிறதுல பிளைனாக கீழே வந்து அந்த மேங்கோ கொடுத்துருக்க மாதிரி டிசைன் கொடுத்துருக்க மாதிரி இருக்கிற சாரி வந்து 850 ப்ளஸ் ஷிப்பிங்கில் பார்த்துருப்போம். ஸோ அதே தானே மேங்கோ என்ன திடீர்னு 999 போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உள்ளுக்குள்ளே புட்டாஸ் இருக்கும். இது அது வந்து பிளைன் இருக்கும் உள்ளுக்குள்ளே. இதில் வந்து உள்ளுக்குள்ளேயும் சின்ன சின்னதாக மேங்கோ புட்டாஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த துஷர் சில்க் சாரியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 கலர்ஸ் வந்துருக்கு. அடுத்து வந்து துஷர் சில்க் சாரி இது வந்து நல்லா அழகாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரி இப்போ இந்த சம்மருக்குலாம் நல்லா ஈஸியாக வியோ பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒன்று நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக வியோ பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எல்லா ஏஜ் குரூப், இது வந்து ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கே, இது வந்து 50+ தான் வியோ பண்ணலாம், 60+ தான் வியோ பண்ணலாம் அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஏஜ் குரூப்புமே வியோ பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து துஷர் சில்க் சாரிலேயே இது பாருங்களேன், ரொம்ப நியூவாக வந்திருக்கு டிசைன், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இது இப்போ சம்மருக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு வியோ பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா சம்மர் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப கச்சன்னு இருந்தால் வியோ பண்ண முடியாது. இந்த மாதிரி சாரிலாம் உங்களுக்கு காட்டன் மிக்சடு சில்க் அப்படிங்கிறதுனால வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுமாரி டீசெண்டாக டிசைனுமே வந்து யூனிக்காக இருக்கிறதுனால நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு நல்லா வந்து அழகாக நீட்டாக வந்து ஒரு லுக் கொடுக்கும், எலிகண்ட்டாக இருக்கும் இந்த சாரிலாம் வியர் பண்ணும் போது. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 3ல வந்து 5 வெரைட்டிஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து துஷர் சில்க் சாரி, செகண்டாக வந்து டோலா சில்க் போட்டிருக்கோம். டோலா சில்கில் 2 டிசைன் மட்டும் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 699 ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருப்போம். அது டோலா சில்க்கு நார்மலாக டிஜிட்டல் பிரிண்ட் வந்த மாதிரி. அடுத்து போட்டிருக்க 799 ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைடு டோலா சில்க். டை பண்ணுவோம்ல அந்த மாதிரி டையபிள் சாரி, அந்த மாதிரி டையபிள் டோலா சில்கில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து அவ்வளோதான், 2 பேட்டர்ன் மட்டும் தான் டோலா சில்கில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கட்டான் சில்க் வந்திருக்கு. கட்டான் சில்க் வந்து பனாரசியோட ஒரு வெரைட்டி தான் கட்டான் சில்க்கு. கட்டான் சில்க் அடுத்து வந்து லினன் காட்டன், ஆஃபீஸ் வே லினன் காட்டன் சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபைனலாக வந்து காஜி சில்கில் நியூ டிசைன், நியூ அரைவல் வந்திருக்கு. காஜி சில்க்கும் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு மெட்டீரியல். மைசூர் கிரேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து துஷர் சில்க் சாரி, காஜி சில்க் சாரி, இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மெட்டீரியல். அந்த மாதிரி காஜி சில்க்லேயும் இன்றைக்கி வந்திருக்க நியூ டிசைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரை எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.